Hello guys, welcome back to Photography Tamizha YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபினா என்ன, அது வந்து எப்படி சூப்பரா பெர்ஃபெக்ட்டா போட்டோ எடுக்கிறது அப்படினா இந்த வீடியோல பார்க்க போறோம். சிம்பிளாக லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொன்னோன்னா நம்ம பார்க்குற காடு, மேடு, ரோடு, அப்புறம் வாட்டர் ஃபால்ஸு, அப்புறம் ரோடு, அதுக்கப்புறம் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இயற்கை காட்சியை வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நேச்சர் ஃபோட்டோகிராஃபி, ஆர்கிடெக்சர் ஃபோட்டோகிராஃபி, அப்படி வந்து நிறையா விஷயம் இருக்குது. ஸோ சிம்பிளாக லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னா நம்ம கண்ணால் பார்க்குற ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், இல்லைனா காடு, அப்புறம் நதி, இதெல்லாம் வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா அது வந்து லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி. லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஏன்னா இதில் வந்து நான் டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இயற்கை எடுக்கிறது அப்படின்னு. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஸோ மொதல் டிப்ஸ்க்குள்ளே போயிடலாம். ஃபோனில் வந்து நம்ம லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து சூட்டபிளான ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட்ரூம் ஆப் தான். இந்த லைட்ரூம் ஆப்பில் வந்து கேமரா அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லைட்ரூம் கேமரா ஆப்போட ஃபுல் வீடியோ இருக்குது. அந்த வீடியோ வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ லைட்ரூம் அது வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து போயிட்டு லைட்ரூம் அப்படின்னு அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லைட்ரூம் ஆப் வரும். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் ஒரு கேமரா சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா லைட்ரூம் கேமரா ஆப் வந்து ஓப்பன் ஆயிரும். லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபியில் வந்து ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் வந்து ஒயிட் ஆங்கிள் கேமரா இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஒயிட் ஆங்கிள் கேமரா 0.6 அப்படின்னு இருக்கும். ஒரு 3வது புள்ளி இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து கோப்ரோவில் எடுக்கிற மாதிரியே இருக்கும். சூப்பராக ஒயிட் ஆங்கிளாக இருக்கும். நிறையா ஏரியா வந்து கவர் பண்ணி எடுக்க முடியும். லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபியில் 3வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரிட் லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறது. ஸோ கிரிட் லைன்ஸ் அப்படின்னா வந்து நம்ம கேமரா இல்லைனா ஃபோனில் வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது நமக்கு ஒரு 3 கோடு இருக்கும். ஸோ இந்த 3 கோடில் வந்து இப்படி ஒரு எப்படி சொல்கிறது, மேலே ஒன்று அடுத்து ஒன்று அடுத்து ஒன்று அப்படின்னு இருக்கும். ஸோ இப்படி 2 கோடும் இப்படி 2 கோடும் இருக்கும். இந்த கோட்டில் வந்து அந்த கோடு வந்து 2 கோடும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்து ஒரு டாட் இருக்குது பாருங்க. அந்த டாட்டில் வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நான் போட்டு காட்டுறேன், செக் பண்ணிக்கோங்க. நாலாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற ஃபோட்டோவில் வந்து ஃபோர்கிரவுண்ட் வந்து ஆட் பண்ணுறது. இப்போ நீங்கள் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே ஏதாவது ஒரு பொருள் வந்து ஃபேமஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் லடாக் போகிறோம், அங்கே வந்து ஐஸ் கட்டி ஃபேமஸாக இருந்துச்சுன்னா ஐஸ் கட்டி இப்படி கையில் வச்சு நம்ம ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஃபோர்கிரவுண்ட் வந்து ஆட் பண்ணுற மாதிரி. முன்னாடி ஒரு பொருளை வச்சு நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது பேக்ரவுண்டும் நல்லா டீட்டெயிலாக தெரியும். நம்ம கையில் இருக்கிற அந்த ஸ்பெஷலான சாதனமும் நல்ல டீட்டெயிலாக தெரியும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஃபோட்டோ வந்து எடுக்கிறவங்களுக்கு பார்க்குறது வந்து அட்ராக்டிவாக இருக்கும். இந்த ஃபோர்கிரவுண்ட் ஃபோட்டோகிராஃபி வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து இந்த ஃபோர்கிரவுண்ட் நம்ம கொடுக்குற சப்ஜெக்ட் வந்து மேக்ஸிமம் சென்டரில் இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணி ஃபோட்டோ எடுங்க. லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபியில் நம்ம பார்க்க போகிற அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோயர் ஆங்கிள். லோவர் ஆங்கிள் ஃபோட்டோகிராஃபி தான் லோவர் ஆங்கிள் டிப்ஸு. இந்த லோவர் ஆங்கிள் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் ஃபோட்டோ எடுக்கும்போது ஸ்ட்ரைட்டாக இப்படி வச்சு தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்போம். சப்போஸ் நீங்கள் ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிறீங்க இல்லைனா ஒரு ரிவருக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது அப்படியே கீழே இறங்கி வச்சு எடுங்க. அதாவது கீழே வந்து போயிருங்க. கீழே வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸோட டச் ஆகிற மாதிரி, அந்த வாட்டர் லெவல் டச் ஆகிற மாதிரி அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ வந்து பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இது வந்து லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபியோட டிப்ஸ் தான். நீங்கள் வந்து போகிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் இந்த டிப்ஸை வந்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபோட்டோ வந்து கொஞ்சம் பெட்டராக எடுக்க முடியும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த இடத்த வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கு போகிறீங்கன்னா அந்த இடத்துல வந்து சன்லைட் வந்து எப்போ கம்மியாக இருக்கும், எப்போ வந்து நல்ல பியூட்டிஃபுல்லான சீனரி இருக்கும். சில ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா காலங்காலத்தில் 5 மணிக்கெலாம் நல்ல சன்லைட் வர ஆரம்பிச்சிடும். சும்மா சொன்னேன். ஸோ ஒரு 6 மணிக்கெல்லாம் சன்லைட் வந்துடும். ஸோ அந்த சன்லைட் வரும்போது அந்த சன்லைட் வந்து மேக்ஸிமம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் சாயங்காலம் ஒரு 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். ஏன்னா அது வந்து கோல்டன் ஹவர். சன்செட்டெல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா சாயங்காலம் கரெக்டாக 4 மணிக்கு போய் இருந்தால் தான் 6 மணிக்குள்ளே நமக்கு ஒரு நல்ல சன்செட் வியூ கிடைக்கும். ஸோ டைமை வந்து மிஸ் பண்ணாமல் கரெக்டாக டைமை யூட்டிலைஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்க தெரிஞ்சுக்கோங்க. லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபியில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சிம்மெட்ரி லைன் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது. சிம்மெட்ரி லைன் அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி கிரிட் லைன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த கிரிட் லைன்ஸில் வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது இப்போ நான் ஒரு ஃபோட்டோ வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். கீழே வந்து ஒரு டேமு, மேலே வந்து கொஞ்சம் இயற்கை, அதுக்கு மேலே ஸ்கை இருக்குது. ஸோ சிம்மெட்ரி ஃபோட்டோகிராஃபியில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சென்டரில் வந்து இயற்கைக்கு இடம் கொடுத்துருக்கேன், கீழே வந்து தண்ணிக்கு இடம் கொடுத்துருக்கேன், மேலே வந்து ஸ்கைக்கு இடம் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது என்ன ஆகும்னா அங்கே இருக்கிற எல்லா பிளேஸையும் வந்து நம்மளால் கவர் பண்ணி எடுக்க முடியும். சிம்மெட்ரி ஃபோட்டோகிராஃபியில் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஸ்கை வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது ஸ்கை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த
சைட் லைன்ஸில் வந்து 2 பகுதியை வந்து ஸ்கைக்கு வந்து கொடுத்துருங்க. கீழே இருக்கிற ஒரு பகுதியை மட்டும் நீங்கள் வந்து இயற்கைக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கட்டும். அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ ஊட்டி கொடைக்கானல்லாம் மவுண்டெயின்ஸ் ஏரியாவுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மவுண்டெயின்ஸுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற லைனுக்கு மட்டும் ஸ்கையை கொடுத்துருங்க, கீழே 2 லைனுக்கு மட்டும் மவுண்டெயினை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்கை ஒரு போர்ஷனாக இருக்கும். அதே மாதிரி மவுண்டெயினோட ஸ்பேஸ் ரொம்ப இருக்கும்போது மவுண்டெயின் வந்து ரொம்ப கவர் ஆகும். லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபியில் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு கொடுக்குற டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஷட்டர் ஸ்பீட் ஃபோட்டோகிராஃபி. ஸ்லோ ஷட்டர் ஸ்பீட் ஃபோட்டோகிராஃபி எதுக்குன்னா நீங்கள் ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகிறீங்க, ரிவருக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா அந்த ஸ்லோ ஷட்டர் ஸ்பீட் ஃபோட்டோகிராஃபி வந்து நம்ம எடுக்கலாம். ஸோ இதை வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஆட் பண்ணலாம், ஏன்னா வந்து ஃபோனில் வந்து எடுக்க முடியல. நான் போன டைம் வந்து ரொம்ப ஹார்ஷ் லைட் இருக்குது. ஸோ DSLR யூஸ் பண்ணி நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். அதோட ISO ஷட்டர் ஸ்பீட் வந்து நான் சைடில் போடுறேன், அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எடுத்த ஃபோட்டோஸில் வந்து உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸ் பிடிச்சிருந்துச்சி, இல்லைனா நீங்கள் இவனி போகும்போது எதை தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நாளைக்கு வந்து என்ன வீடியோ வரும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி வந்து நான் கவர் பண்ணுறதுக்கு நினைக்கிறேன். ஸோ மொபைல் ஃபோட்டோகிராஃபியில் உங்களுக்கு என்னென்ன ஃபோட்டோகிராஃபிஸ் இன்னும் வேணும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த வீடியோ லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி பற்றி கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி நீங்கள் எடுக்க போகும்போது இந்தந்த விஷயங்கள்லாம் நோட் பண்ணிக்கோங்க.